வயசுல இருந்து கேண்டீனா எனக்கு ஞாபகம் வர்றது இந்த தலதா மாளிகை தாங்க. ஆனா இப்பெல்லாம் கேண்டீனால இந்த பேர்ட்ஸ் பார்க் தாங்க மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன அழகுங்க இந்த பறவைகள் எல்லாம். அட 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 அட. இந்த பேர்ட்ஸ் பார்க்ல என்னென்னலாம் இருக்கு, 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த பார்க் வேர்த்தாங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேண்டி போகும்போது யூஸ் ஆகும் மக்களே. இந்த கடவுள்ற படைப்புல அழகான படைப்புனா இந்த பறவைங்க தான்ல. அந்த அழகை ரசிக்கிறதுக்காக இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கேண்டி டவுன்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த ஹந்தான இன்டர்நேஷனல் பேர்ட்ஸ் பார்க்க தாங்க. என்ட்ரி ஆகும் போதே பூனை, பேர்ட்ஸ், விங்ஸ்னு செதுக்கி மனசை தொட்டுட்டாங்க. அப்படியே என்ட்ரி டிக்கெட்ஸையும் எடுத்துட்டு உள்ள போய் லொகேஷன் மேப்பையும் பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒவ்வொன்னா தேடி தேடி நடந்து திரிஞ்சு பார்க்கும் போது தாங்க மனசெல்லாம் மழையே நனகிறேன் உயிரே, என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே. அதான் இங்க ஒட்டுமொத்த அலையும் சுமந்த இந்த பறவைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு நிற்கும் போது என்ன வர்ணிக்கிறேன்னு வார்த்தையே இல்லைங்க. பிறகு அப்படியே நடந்து திரிஞ்ச டயர்ல கேன்டீனுக்கு வந்து ட்ரிங்க் ஒன்னையும் ஐஸ்கிரீம் ஒன்னையும் சாப்பிட்டுட்டு அங்கால பார்த்தா ப்ரேயர் ரூம்ல எல்லாம் இருக்குதுங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே ஷூட்டிங் ஏரியா கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில சேலஞ்ச்லாம் வச்சு கேம் பிளே பண்ணிட்டு லாஸ்டா வந்ததாங்க பேர்ட்ஸ் ஃபீடிங் ஏரியா. அடேங்கப்பா என்ன ஃபீலிங்குங்க இதெல்லாம். பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து நிற்கும் போது பயத்தோடையும் பாசத்தோடையும் அழகு ரசிக்கிறது இருக்கே. கண்டிப்பா மக்களே கேண்டி போனீங்கன்னா லைஃப்ல ஒரு காச்சும் இந்த பேர்ட்ஸ் பார்க்கலாம், போய் பாருங்க மக்களே. சட்டப்படி ஃபீல். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். until then bye bye.